ஹாய் கலக்கல் சினிமா நேயர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் தான் டவுட் செந்தில். உங்களுக்கு டவுட்டே வேணாம், நான் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கலக்கல் சினிமா அப்படின்னாவே வந்து கலகலப்பான விஷயங்கள் தான் நீங்கள்லாம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம நதிகள் நினைவுகளை படத்தில் வந்து நான் ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருக்கேன். நானும் மதுரை முத்து அவரும் காமெடி ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ அப்படியே லந்து விட்டுட்டு கலாய்ச்சிட்டு எப்படி ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களோ அது மாதிரி எங்களை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த இடம் கொடுத்த டைரக்டர் சார் பிசி அன்பழகன் சார், அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் வந்து எங்களுக்கு வந்து கேமரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு எப்படி நடிக்கணும், நீங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசணும், எதை நீங்கள் சொல்லணுமோ அதை ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்த வரைக்குமே வந்து எல்லோரும் நல்லா இருக்குது. கேமராமேன் சார்லேருந்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட அவங்களோட பாராட்டுகள் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ தேட்டரில் வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஆசைப்பட்டவனுக்கு வாழ்க்கை சரித்திரம், பேராசைப்பட்டவனுக்கோ தரித்திரம். ஆசையை விட சொன்ன புத்தனுக்கும் ஆசை மேல் ஆசை உண்டு என்று ஒரு கருத்து உண்டு. ஒரு மனிதன் ஆசையோடு அளவாக அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். தனி மனித சுதந்திரம் முக்கியம். இந்த படத்தினுடைய கதை அதுதான். தனி மனித சுதந்திரத்தை சொல்ல வலியுறுத்துகிறது. அதை கமர்ஷியல் கண்ணோட்டத்தோட நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சம்பவங்களை எப்படி பார்ப்பீங்களோ அதை தான் இந்த திரையில் வெண்திரையில் ஒரு ஹைக்கூ மாதிரி வெண்திரையில் வடிவமைச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கணும். கன்னியாகுமரி கடவுள் தேசம் என்று சொல்வார்கள், அழகாக இருக்கும். அது என்னுடைய சொந்த மண். அந்த அழகான பகுதியை நண்பர் கார்த்திக் ராஜா தன்னுடைய கேமரா கண்கள் வழியே அழகாக பதிவு செய்திருக்கிறார். பாடல்கள் யேசுதாஸ் என்னுடைய நண்பர். அவர் 2 பாடல்களுக்கு ஒரு பாடத்திற்கு தான் சன்மானம் வாங்கி கொண்டு என்னுடைய நட்புக்காக அழகாக பாடியிருக்கார். உன்னை நேத்து ராத்திரி என்று புலவத்தின் எழுதின பாடல் தமிழகமுக்கும் பிரபலமாயிருக்கு. அதுவும் இந்த நதிகள் நினைவுள்ள படத்தில் தான். நதி எப்படி தனக்கான ஒரு கரையை கட்டமைத்து தானே ஒரு பாதையை வடிவமைத்து செல்கிறதோ, ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக தன்னுடைய பாதையை கட்டமைக்கணும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன். சிறுபட தயாரிப்பாளர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். தற்கால சூழ்நிலையில் உண்மையை சொல்லணும்னா தமிழ் படம் இப்பொழுது எடுப்பதும் தற்கொலை செய்வதும் ஒன்றுதான். அது எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். இந்த உண்மையை சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பட சூழ்நிலை டிராஃபிக் ரொம்ப ஜாம், தேட்டர் ஜாம் அப்படி ஆகிப்போச்சு. நிறைய படங்கள் தேட்டர் கம்மி, தேட்டரை பிடிக்கிறவங்களுக்குள்ள அடிதடி, மறைமுக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதையும் தாண்டி தேட்டருக்குள்ள படத்தை கொண்டு வர்றது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அங்கேயும் சில இடங்களில் ஒரு ஷோங்கும்போது ஒரு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வலி இருக்கும். என்னட்ட கேட்டால் ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒரு படம் எடுத்த பிறகு தான் சினிமா தொழிலுக்கு உட்படுத்தணும்னு சொல்லணும். அப்போ தான் அந்த வலியை உணர முடியும். அந்த சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொரு படங்களும் வருது. முந்தி 100 நாள் சொன்னோம், 75 நாள் சொன்னோம், வெற்றி கொண்டாடணும். 50 நாள் சொன்னோம், 25 நாள். இப்போ 3 நாளைக்கே போஸ்ட் அடிக்க வேண்டிய ஆகிப்போச்சு. அதனால் இந்த சூழலில் சிறுபட தயாரிப்பாளர்கள் படங்களை மக்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்போ தான் கோடம்பாக்கம் கமகமமாக இருக்கும். வணக்கம் என்று நீங்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வைகுண்ட சினி ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் நதிகள் நினைவதில் இந்த படத்துடைய டைரக்டரு பிசி அன்பழகன் சார். ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணுன்றதுக்கு நம்ம அன்பழகன் சார் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பர்சன் நம்ம டைரக்டரு. இந்த படத்துடைய சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கன்னியாகுமரியில் வந்து ஒரிஜினலாக ஒரு நல்ல லொக்கேஷன், யாரும் பார்க்காத ஒரு நல்ல லொக்கேஷன்லாம் போய் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்கிறோம். இதில் ரொம்ப எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு சண்டை காட்சிகள் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பிரணவ். நதிகள் நினைவதில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பிசி அன்பழகன் சார் தான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு சென்டிமெண்டல் மூவி தான், ஒரு ஃபேமிலி மூவி. படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. கேரக்டர் வந்து ஒரு சென்டிமெண்டலான கேரக்டர் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அழகான நண்பர்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. தென் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் அடங்குக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். தென் அதுக்கு இடையில் வர ஒரு லவ், அதுதான். தட்ஸ் இட். சிம்பிளான ஒரு மூவி, அவ்வளோதான். சௌந்தர்யன் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு சாங் வந்து ஆண்டனி சார் பண்ணியிருக்காங்க.
தென் ஃபைட்டு வந்து நம்ம தவசி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கொரியோகிராஃபி வந்து சதீஷ் மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. தென் ராதிகா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தென் சிவசங்கர் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தென் அவரோட பையன் விஜய் அண்ணா பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸும் அது மாதிரி நல்லா வந்திருக்கு. வணக்கம், நான் நதிகள் நதியில் ஒளிப்பதற்கு கார்த்திக் ராஜா பேசுகிறேன். பிசி அன்பழகன் இயக்கத்து தயாரிப்பில் ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஆக்ஷன் பேஸ்டு ஃபில்ம். அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல ஒரு பாடல்கள், சௌந்தர இசையமைப்பில் நல்ல பாடல்கள், அதற்கு ஒரு ஈஸியான ஒரு எளிமையான ஃபோட்டோகிராஃபியும் அதே இயற்கையான ஃபோட்டோகிராஃபி பிளான் பண்ணி ஃபோர்ஸ்ட் இல்லாமல் ஈஸியாக பண்ணியிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கேஜே ஆண்டனி. இந்த படத்தில் நதிகள் நனைவதில்லை இந்த படத்தில் டைட்டில் சாங்கு அண்டு பேக்ரவுண்டு ஸ்கோர் நான் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன இந்த படம் பண்ண வச்சா மிஸ்டர் அன்பழகன் எப்படி நான் கடமைப்பட்டிருக்கும். நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான் இது. நல்ல ஒரு அப்பா பையன் வேலை கிடைக்காம அலைஞ்சு அப்புறம் அவரோட கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்திருக்கார் அவர். அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேக்ரவுண்டை ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைட்டில் சாங்கும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ரசிக்கும் அல்ல நீங்கள் வந்து எனக்குள்ள உற்சாகத்தை கொடுக்கணும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.